இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் உலாவிடும் எங்கள் பரிசுத்த, சேர்ந்து சொல்லுவோம். ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, அப்பா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை அப்பா, ஆராயேசுவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சேர்ந்து சொல்லுவோம். சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிர் எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை.
காலவேளை ஒருவருக்கே நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர். இந்த காலவேளை கூட எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே சாட்சிகளாக எங்களை அமர செய்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு விசை கூட இந்த காலவேளை ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எந்த நோக்கத்துக்கோடு ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீரோ உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய திட்டத்தை பூரணமாக இந்த நாளில் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஆண்டவரே தடைகளை உடைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதிக்கிற வேலை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையாக எங்களுக்கு மாற்றி தருவீராக ராஜா. ஆண்டவரே, விடுதலையோடு கூட ஆராதிக்க ஆண்டவரே தூய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, உங்கள் ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். யாருக்குமே கர்த்தர் நல்லவர் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். நன்மையான காரியங்களையே செய்து நம்ம வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து வருகிற தேவன். அவரை கிருபையினால் நம்ம இந்த இடத்துல காலவேளையில் அமர்ந்திருக்கிறோம். எல்லா பாடுகள் மத்தியில், சோர்வுகள், பலவீனங்கள் மத்தியில் எல்லாவற்றையும் தேவன் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். இந்த ஒரு நாளை கூட தேவன் நம்மளுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த காலவேளையை தந்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக நம்ம ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை கொண்டாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்தவர். வாய்களை திறந்து நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்து சேர்ந்து சொல்லும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஆமென். இயேசுவே நீர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன்.
பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி ஐயா. பாதுகாத்தீரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. சொல்ல முடியுமா? கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சேர்ந்து சொல்லுவோம். வெள்ளம் போல் வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தேன். வெள்ளம் போல் எந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சேர்ந்து சொல்லும். நித்திய தேவனாம், நித்திய தேவனாம், சத்திய பரந்தாம், நித்தமும் நம்மை இருப்பதா. நித்தமும் நித்திய தேவனாம், சத்திய பரந்தாம், நித்தமும் நம்முடன் இருப்பதால் அவர் நல்லவர், நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்மை நடத்தினார், நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஒரு விசை அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் போற்றுதலுக்குரியவர், எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். அவரை போல ஒரு நம்மளை தூக்கி எடுக்கிற, நம்மளை அரவணைக்கிற, நம்மளை உயர்த்தி பார்க்கிற தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. தெய்வங்களிலே சிறந்தவர், நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதரிலும் அவர் சிறந்தவர். ஆமென். அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. அழகான பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்த போகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை தூக்கி எடுத்தவராக இருக்கிறபடியால் நாம் அவரை உயர்த்த போகிறோம். என் கொம்பை உயர்த்தினீரே,
என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற நாம், உண்மையால் தேவன நாமத்தை உயர்த்துகிற நாம், ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம எதிரிகளுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி பார்க்குற தெய்வம், நம் கொம்பை உயர்த்துகிறார் இருக்கிற சந்தோஷத்தோடு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு விசை கூட என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். ஆமென். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். சொல்வோம். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி வாயில திறந்து சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு ஒரு விசை கூட உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்தி. நன்றியோடு சொல்லுவோம். நன்றி
தகப்பனே நன்றி இயேசையா நன்றி தகப்பனே நன்றி இயேசையா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு ஓ நன்றி நன்றி தகப்பனே நன்றி இயேசையா நன்றி தகப்பனே நன்றி இயேசையா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு திசை கூட வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமென் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆடவரிக்க போகிறோம் ஆண்டவரே உங்களுடைய திருநாமத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நேற்று உங்களுடைய வாயினால் வந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா எத்தனை பேர் காலை உங்களோட உள்ளம் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறது எத்தனை பேரோட உள்ள இந்த காலையில் நன்றியோடு ஆண்டவரை நீ செய்து வருகிற அன்புக்காக இரக்கத்திற்காக கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்கிறோம்ப்பா உளமாறுமை வாழ்த்துகிறோம் என்று சொல்ல முடியுமா ஆண்டவரே முழு இதயத்தோடுமை துதிக்கிறோம்ப்பா முழு இதயத்தோடுமை துதிக்கிறோம்ப்பா நீர் நல்லவர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை ராஜா உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் நல்லவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் அப்பா உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமக்கு நன்றி இந்த காலவேளை தேவன் பார்த்து நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பிறருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்படாமல் உயர்த்துகிற தேவன் எந்தெந்த காரியத்தை நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறோமோ தேவன் அதை நாம் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்து மற்றொரு கண்களுக்கு முன்பாக நம்ம ஆச்சரியமாக நிறுத்த போகிறார் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க நீங்கள் எதிர்பார்ப்பு ஒன்று வைக்கும் பொழுது தான் அதை தாண்டி தேவனால் கிரியை செய்ய முடியும் ஒரு அழகான பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை நல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே நல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இயேசுவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே சொல்லுவோம் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே
சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை கரங்களை தட்டி பாடலாமா? வெட்கப்படுவதில்லை. ஆமென். உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என்ன சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்னை ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்னை ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீர். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம். சேர்ந்து சொல்லுவோம். மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பழித்திட பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. சொல்லுவோமா? பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவன்தானா என்றென்னும் அளவில் உயர்த்தீரே. காண்போரே காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. ஆமே, அட இவன்தானா என்றென்னும் அளவில். சேர்ந்து சொல்லுவோம். நல்லவரே நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து
ஒரு விசை நல்லவரே நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் ஆமே நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே, எங்கள் அரணே, உம்மை மாத்திரமே எங்கள் கண்கள் இந்த காலவேளை உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கிறதப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற பர்வதமே உம்மை மாத்திரமே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறதப்பா. எத்தனை பேருடைய கண்களும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்குது. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற பர்வதமே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு என்ன தேவையோ அதை தருகிறவர் மாத்திரம் இல்லை, இன்னும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என்று தேவன் பேசுகிறார். இந்த காலவேளையில் நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. தாவீது சங்கீதத்தில் அவன் சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், இன்னும் நீ ஏன் வியாகுலப்படுகிறாய், உன் ரட்சிப்பின் தேவனை என்ன செய், இன்னும் துதி செய்ய. எத்தனை பேர் அக்காலையில் ஆயத்தமாக இருக்கீங்க ஆண்டவரை இன்னும் துதிக்கிறதுக்கு, இன்னும் ஆராதிக்கிறதுக்கு, இன்னும் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ இன்னும் அவருக்கு செய்வதற்காக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? கண்களை மூடி ஆண்டவரே நான் இன்னும் உம்மை துதிக்கிறதுக்கு, என் சூழ்நிலையின் மத்தியில், என் போராட்டத்தின் மத்தியில், என் வியாதியின் மத்தியில், ஆண்டவரே நிந்தையான காரியங்கள் மத்தியில் இன்னும் உம்மை துதிக்க எனக்கு கிருபை செய்யுங்க ராஜனை எனக்கு வேண்டிக் கொள்ளுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட கிருபை என்னை அதிகமாக தருவீராக கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாக எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே நான் உம்மை இன்னும் துதிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
துதிப்பேன் அப்பா. இன்னும் உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு வாழ்வு தந்த வல்லலே, கருணையின் கடலே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்லவர், உம்மை போல யார் மேல ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதை நான் செலுத்திடுவேன் நீ செய்த உபகாரங்கட்கா. நீர் என்னை நினைத்ததினா என்னை உயர்த்தி வைத்ததினா. எதை நான் செலுத்திடுவேன் நீ செய்த உபகாரங்கட்காய். நீர் என்னை நினைத்ததினா என்னை உயர்த்தி வைத்ததினா. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. சேர்ந்து சொல்லுவோம். என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. சர்வ பூமிக்கு ராஜா நீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னை மீட்டெடுத்தவர் நீரே, உம் கிரியைகள் அதிசயமே. சேர்ந்து சொல்லும். சர்வலோகத்தின் சர்வ பூமிக்கும் ராஜா நீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னை மீட்டெடுத்தவர் நீரே, உம் கிரியைகள் அதிசயமே. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என்
இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்பா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. என் ரட்சிப்பான தேவன், என்னை உயர்த்திய என் தேவன், உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. உங்க காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. உங்க காருண்யம் என்னை பெரியவனாக்கியதே. கரங்களை தட்டி நம்மளை மட்டுமா நடத்தி வந்தவர், சுகத்தோடு பலனோடு ஜீவனோடு நிற்க வைத்தவர், அவருடைய திருநாமத்திற்கு ஒரு சாட்சிகளாய் நம்ம இருக்கிற பகுதிகளை நம்மளை நிறுத்தி வைத்தவர். ஆண்டவரை, எத்தனை நல்ல தெய்வம் நீங்க. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக, எங்கள் இல்லத்தில் நீர் உயர்ந்திருப்பீராக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய திருநாமம் உயர்ந்திருக்கட்டும். அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். நின்றபடி ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 135. சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவிலும் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து, கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசமபாகங்களை கரத்திலே நாம் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்குரிய பலன்களை இமையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க
கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அவைகளை நீர் வர்த்திக்க பண்ணும். தேவைகளை சந்தியும். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று உண்மையாய் கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இன்னும் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும்
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாமா? நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம், அதன் 1வது வசனம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற சில வார்த்தைகளை இன்று தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். ஆகவே சில நேரங்களில் நாம் கவலையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வருகிற பொழுது நம்மை ஆற்றுகிற விதமாய், நம்மை தேற்றுகிற விதமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் அறிந்திராத நம்மை சுற்றிலும் இருக்கிற சில சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மறைமுகமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நாம் நடக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிற பொழுது அந்த நேரங்களில் சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை நமக்கு தேவன் கொடுத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து வருகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு அதன் வழி நாம் நடப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பது உறுதி. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் வாசித்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன்னுடைய முகத்துக்கு முன்பதாக வருகிறான். சிதறடிக்கிற பிசாசு. இந்த உலகத்திலே பிசாசை குறித்து தான் வேதம் சொல்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ சத்துரு ஒரு மனிதனுக்கு விரோதமாய், விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வருகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்ல, அவர்களை சிதறடிப்பதற்காக, அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மைகளை, பொருளாதார ஆசீர்வாதங்களை, குடும்ப வாழ்க்கையை, சபையை ஏதோ ஒரு விதத்திலே சிதற பண்ணுவதற்காக நேருக்கு நேர் வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே அவனை எதிர்ப்பதற்கும் அவனை மேற்கொள்வதற்கும் அவனை ஜெயிப்பதற்கும் 4 விதமான காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே நாம் பதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், சத்துரு ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது, சத்துரு ஒரு நாளும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே அவனை ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டத்திலே, இந்த யுத்தத்திலே, இந்த பிரச்சனையிலே ஜெயம் நமக்கு, தோல்வி என்பதில்லை. அதற்காக போராட்டம் என்பது இல்லை என்றும் இல்லை, எதிர்ப்பு என்பது இல்லை என்றும் இல்லை. சத்துரு வருவான், ஆனால் நாம் அவனை ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஏனென்றால் நம்முடைய யூதராஜ சிங்கம் அவனை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சரீர சுகத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு விரோதமாக, நம்முடைய பொருளாதார நன்மைகளுக்கு விரோதமாக, சிதறடிப்பதற்காக, கெடுப்பதற்காக நமக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது 4 காரியங்களை ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு. அப்போ நான் இதை யோசித்து பார்க்கிற பொழுது எனக்குள்ளே ஆவியானவர் தந்த ஒரு வெளிச்சம், 4 காரியங்களில் நாம் உறுதியாய் நிற்கிற பொழுது சத்துரு நம்மை விட்டு ஓடி போகிறான். அப்போ 4 விதமாக சத்துரு நமக்கு விரோதமாய் வருகிறான். அல்லேலூயா. 4 விதமாக வருகிறதுனால தான் 4 வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமென். ஒருவேளை சும்மா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், கிழக்கிருந்து வருகிறான், மேற்கிருந்து வருகிறான், வடக்கிருந்து வருகிறான், தெற்கு, 4 பக்கத்தில் 4 விதம். அப்போ ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமாய் அவனை அடிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ராஜாக்கள் காலத்தில் வேதத்தில் நம்ம இந்த யுத்தங்களை எல்லாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு யுத்தத்தை போல இன்னொரு யுத்தத்தை ஜெயிப்பதற்கு தேவன் வழியை சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்போ ஆசாவின் நாட்களில் ஒரு யுத்தம் நடந்தது, யோசபாத்தின் நாட்களில் ஒரு யுத்தம் நடந்தது. அப்போ யோசபாத் வந்து ஓகே, ஆசா எப்படி ஜெயித்தாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணி ஜெயிப்போம் என்று அல்ல. அவன் தன்னுடைய யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு தேவனிடத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு வழியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாயிருந்தது, தனிப்பட்ட ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாயிருந்தது. அல்லேலூயா. தாவீது கூட தன் வாழ்க்கையிலே பல யுத்தங்களை சந்தித்தார்.
பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக போகிற பொழுது சில நேரம் ஆண்டவர் சொல்வார், நீ நேராக போ, அவங்கள ஜெயிப்பார். சில நேரம் ஆண்டவர் சொல்வார், நீ சுற்றி போ, அவர்களை ஜெயிப்பாய். அல்லேலூயா. யோசுவாவை பாருங்க, யோர்தானை கடக்கும் போது வேறு விதமாக, எரிகோவை வீழ்த்தும் போது வேறு விதமாக, ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது வேறு விதமாக. அப்போ பிசாசு வித்தியாசமான முறையிலே நம்மை அட்டாக் பண்ணும்போது, நமக்கு விரோதமாக அவன் தாக்குதல் நடத்த வரும் பொழுது நாமும் அதற்கு ஏற்ற முறையிலே அவனை எதிர்த்து நின்றால் அவனை ஜெயித்து மேற்கொள்வது உறுதி. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக எப்படி வருகிறான் அப்படின்னா, ஆபகுக் வாசிங்கள். ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதன் 14வது வசனம். ஆபகுக் 3:14. என்னை சிதறடிக்க பெரும் காற்றை போல வந்தார்கள், அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எப்படி வந்தார்களாம்? என்னை சிதறடிப்பதற்கு பெரும் காற்றை போல. அப்போ சிதறடிக்கிறவனாய் வருகிற சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எப்படி வருகிறான்? பெரும் காற்றை போல. ஹல்லேலூயா. இந்த பெரும் காற்று, புயல் காற்று, இது எப்படின்னா, இது எதிர்பாராத நேரத்திலே சடுதியிலே உண்டாகிற சில பிரச்சனைகள். வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், நமக்கு இப்படி ஒரு போராட்டம் வரும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம், அப்படி தான் நம்முடைய பிரயாணத்தை துவங்குகிறோம். ஆனால் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்திலே சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் சத்துருவினால் நம்மை தாக்குகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் கூட சில கப்பல் பிரயாணங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் தம்முடைய சீஷர்களோடு அவர் இருந்த நாட்களிலே சில கப்பல் பிரயாணங்கள், படகிலே பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை இயேசுவும் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர் நித்திரையாக இருந்தார். யாருமே எதிர்பார்க்காத நேரத்திலே பெரும் காற்று எழும்பி வந்தது. வேதம் சொல்லுகிறது, பெரும் காற்று எழும்பி வந்தது. படகு அமிழத்தக்கதாக பயங்கரமான ஒரு பிரச்சனை. அவர்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஏன்னா அவரே நம்ம போட்டில் தான் இருக்கிறார். அப்படி தானே நினச்சிட்டு அந்த பிரயாணத்தை அவர்கள் துவங்கி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாய் அந்த பெரும் காற்று எழும்பி வந்த பொழுது இயேசுவை அவர்கள் எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவர் சரி பண்ணிவிட்டார். இன்னொரு முறை அவர்கள் போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களோடு கூட இல்லை. அந்த நேரத்திலும் பெரும் காற்று எழும்பி வந்தது. அவங்க நினச்சிருப்பாங்க, ஒருவேளை போன தடவை ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்க, அதனால பிரச்சனை சால்வ் ஆயிட்டு, ஆனால் இப்போ ஆளை காணமே, இனி என்ன பண்ணுறது, நம்மளால் இதை சரிப்படுத்த முடியுமா என்று யோசிக்கும் பொழுது இயேசு அங்கே வந்தார். அப்பவும் அவர்களை பார்த்து சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள்? அதை சொல்லி அந்த பிரச்சனையை மாற்றினார். இன்னொரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் சில நபர்களோடு ஒரு கப்பல் பிரயாணம், நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் அவங்க அந்த பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தங்கள் காரியம் கைகூடி வந்ததுன்னு ரொம்ப ரிலாக்ஸாக தான் அந்த பிரயாணத்தை துவங்கி போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே அவர்கள் எதிர்பாராத விதமாக பெரும் காற்றும் மழையும் அடித்து பயங்கரமான ஒரு பிரச்சனை அங்கே ஏற்பட்டது. அல்லேலூயா. அப்போதும் பவுலை ஆண்டவர் சந்தித்து சொன்னார், பவுலே, நீ பயப்படாதே. அப்போ எங்கெல்லாம் பெரும் காற்று எழும்புகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் வருகிறது, பயப்படாதே. அப்போ என்ன அர்த்தம்னா, திடீரென்று வரும் பிரச்சனையினாலே, திடீரென்று வரும் போராட்டத்தினாலே நமக்குள்ளே பயம் உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு பயமே இருக்காது. ஆனால் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத கஷ்டங்கள், எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத தோல்விகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது நம்மை அறியாமல் ஒரு பயம் வரும். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், சில வியாதிகள் வருகிற பொழுது மரண பயம், சில நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது இவர்கள் நம்மை அழித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்க. இந்த பெருங்காற்றாய் சத்துரு சடுதியிலே சில பிரச்சனைகளை உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன் அரணை காத்துக்கொள். அதுதான் அந்த ஆலோசனை. நாகும்
நம்ம 2:1 வாசித்தோம் அல்லவா? அதில் ஒரு பாயிண்ட், பெரும் காற்றாய் சத்துரு வரும் பொழுது ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு நேராய் வருகிறது. உன் அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள் அப்படின்னா என்ன? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழியே அரண். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி, அரண் அப்படின்னா கர்த்தருடைய வழி. அப்ப அரணை காத்துக்கொள்னா கர்த்தருடைய வழியை காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு நியமித்த வழியிலே நட. கர்த்தர் உனக்கு சொன்ன கட்டளைகளிலே நட. தேவன் உனக்கு நியமித்த நீதி நியாயங்களிலே நட. அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் பெரும் காற்றாய் பிரச்சனை வருகிற பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வழியை காத்துக்கொள்ளணும். ஆமென். ஒரு நிமிஷம் நம்ம நிதானித்து பார்க்கணும். நான் ஆண்டோடைய வழியில் நிற்கிறேனா? நான் கர்த்தருடைய வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறேனா? ஒருவேளை ஏதாகிலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு நான் விலகி போயிருக்கிறேனா? தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போயிருக்கிறேனா? பாருங்க, யோனா ஒரு முறை ஒரு பிரயாணப்பட்டார் கப்பலிலே. ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போய் என்னுடைய வார்த்தையை சொல்லு. ஆனால் அவரோ தேவனுடைய வழியை விட்டு விலகி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி தர்சீஷுக்கு போகும்போது அங்கு பெரும் காற்று எழும்பினது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பெருங்காற்று வரும்பொழுது அவருக்கு புரிந்து கொண்டது, நான் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகினதுனால, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினதுனால, தேவனுடைய வழியை நான் காத்து கொள்ளாததினால் என் வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை என்பதை அவர் உணர்ந்த பொழுது மீண்டும் தேவன் அந்த இடத்திற்கு கொண்டு போய் அவரை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சடுதியிலே உண்டாகிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு நேராய் வருகிறது. உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. உன் அரணை காத்துக்கொள். அப்படிதானே? அரணை காத்துக்கொள் என்றால் தேவனுடைய வழியை காத்துக்கொள். தேவன் உனக்கு நியமித்த பாதையை காத்துக்கொள். தேவன் உனக்கு சொன்ன வழிகளில் நீ சரியாய் நில். அல்லேலூயா. நாம் அப்படி நிற்கிற பொழுது எவ்வளவுதான் பெருங்காற்றாய் சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நம்மை சேதப்படுத்த அவனுக்கு அனுமதி இல்லை. நம்மை தொட அவனால் முடியாது. சிதறடிக்க எழும்பி வந்த அவன்தான் சிதறடிக்கப்பட்டு போவானே தவிர, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய அரணை காத்து நிற்கிற பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்பார்கள். ஆமென். இரண்டாவதாக சத்துரு எப்படி வருகிறான்? சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் அதன் 19வது வசனத்தை வாசிங்கள். சகரியா 1:19. அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டு, கொம்புகளை கண்டு, இது என்ன கொம்புகள், இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்று கேட்ட பொழுது தூதன் சொல்லி கொடுக்கிறார், இது தேவ ஜனங்களை சிதறடித்த கொம்புகள். அப்போ ரெண்டாவது, சத்துரு எப்படி தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி வரானா, சிதறடிக்கிறவனா, தன் கொம்புகளால் சிதறடிக்கிறவனாய் வருகிறான். கொம்புகள் அப்படின்னா என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா மாம்சீக அதிகாரம். அல்லேலூயா. தன்னுடைய மாம்சீக அதிகாரம். அதே சகரியா 1:21 வாசிக்கிறோம், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க முடியாதபடி அந்த கொம்பு சிதறடித்தது. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அதிகாரம் நிறைந்தவனாய், தன்னுடைய பதவியிலேயோ தன்னுடைய வேலையிலோ மாம்சீக அதிகாரம் நிறைந்தவனாய் இருக்கிற பொழுது அவன் சிதறடிக்கிறவனாய் வருகிறான், பிசாசு அவன் மூலமாக. பாருங்க, பார்வோனுக்கு எகிப்தில் ஒரு அதிகாரம், அவன் என்ன சொன்னாலும் நடக்கும், அவன் என்ன பேசினாலும் நடக்கும். அவன் என்ன பண்ணுகிறான்? தேவ ஜனங்களை சிதறடிக்கிறவனாக தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளை ஒடுக்குகிறான், தேவ ஜனங்களை கசப்புக்குள்ளாய் நடத்துகிறான், தேவ ஜனங்களை அழ வைக்கிறான், தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறான். அப்போ தன்னுடைய மாம்ச அதிகாரத்தினால் தேவ பிள்ளைகளை சிதறடிக்கிறவனாக பிசாசு வருகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் சில குடும்பத்தில் இருப்பாங்க. நம் வேலை செய்கிற இடத்துல தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தேவ பிள்ளைகளை சிதறடிக்கிறவர்களாக எழும்புவார்கள். சில நேரத்தில் தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்கள் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை, பதவிகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக அதை எதிராக பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் பிசாசினுடைய ஒரு சூழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு ஆமான் கூட தனக்கு கொஞ்சம் அதிகாரம் வந்த உடனே அவன் இன்னும் நேரே ஒரு தேவ பிள்ளைக்கு நேராக தான் போச்சு. மொர்தெகாயை அழிக்கணும்,
அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தை அழிக்கணும், அவன் குடும்பத்தை மட்டுமல்ல அவன் இனத்தையே அழிக்கணும், சிதறடிக்கணும். பார்த்தீங்களா? அப்போ சத்துரு தனக்கு பிரியமானவர்களை சில அதிகாரத்தில் வைத்து அவர்கள் மூலமாக தேவ பிள்ளைகளை சிதறடிக்க அவன் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நாளில் இன்னொரு பாயிண்ட்டு, அப்பொழுது உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. மாம்சீக பலத்தோடு அதிகாரத்தோடு உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு விரோதமாக உன் ஆவிக்குரிய பலனை ஸ்திரப்படுத்து. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் மாம்சத்தோடு நம்மக்கிட்ட போராடினாலும் நாம் நம்முடைய ஆவியின் பலனை என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியின் பலனை ஸ்திரப்படுத்தணும். மாம்சீக பிரகாரமாய் அவனோடு போராடவோ அவங்ககிட்ட யுத்தம் பண்ணவோ நம்மால் முடியாது. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவியின் பலனை ஸ்திரப்படுத்தணும். எப்படி நம்முடைய ஆவியின் பலனை ஸ்திரப்படுத்தணும்? வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது தேவனால் நமக்கு கிடைக்கிற பலன். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஊழியக்காரர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தேவனை ஆராதிக்க முடியாதபடி சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், மனசு சோர்ந்து போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் போய்விடாதீர்கள். இங்கே வந்து தூங்கினாலும் தூங்குங்களே தவிர இன்னொரு இடத்தில் இராதபடி கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, தேவனை துதிக்கிற பொழுது உங்களை அறியாமல் ஒரு கிருபை, ஒரு வல்லமை, ஒரு பலன் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கிற பொழுது நமக்குள் உண்டாகிற பலன். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 8:2, பாலகர் வாயினால் அவர் பலன் உண்டு பண்ணினாராம். வாயில ஒரு பலன். என்ன பலன்? கர்த்தரை துதிப்பதினால் உண்டாகும் பலன். அல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. துதி என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. துதியினால் எரிகோவே இடிந்து விழுந்தது. எந்த மனுஷனாலும் உடைக்க முடியாதவைகள் கூட தேவனை துதிக்கிற துதியினால் உடைந்து விழும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய பலனை நம்மாலே பெருக பண்ண முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை துதிக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிற பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைகிறான். ஆவி பலனடையும் போது ஆத்மா பலனடையுது, ஆத்மா பலனடையும் போது சரீரமும் பலனடையுது. நீங்கள் சாதாரணமாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டாக இருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய துதியோடும் ஜெபத்தோடும் நல்லா இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு பெருசாகவே தெரியாது. நமக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு தைரியம். ஆனால் சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கும் போது எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நமக்கு பயமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ மாம்சீக அதிகாரத்தினால் நம்மை சிதறடிக்க பிசாசு எழும்பி வருகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பலனை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். துதியினால், ஆராதனையினால், பரிசுத்த ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தி கொள்ளுகிற பொழுது சத்துரு ஓடி போவான். அல்லேலூயா. மூன்றாவது எப்படி வருகிறான் என்றால், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 14:27. அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி. யார் மேய்ப்பனை வெட்டுவான்? சத்துரு. ஹல்லேலூயா. ஒரு ஆடுகளை எப்படி சிதறடிக்கப்பட முடியும்? ஏன்னா எத்தனை 100 ஆடுகள் 1000 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிற பொழுது அந்த மேய்ப்பனை பார்த்தால் சத்துருக்களுக்கு பயம்தான். ஹல்லேலூயா. ஏன்னா இவனை மிஞ்சி மற்றவர்களை தொட முடியாது. ஆனால் மேய்ப்பனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற பொழுது ஆடுகளை அவன் எளிதாய் சிதறடித்து விடுகிறான். இது பிசாசினுடைய ஒரு மறைமுகமான தந்திரம். அல்லேலூயா. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், வாசிக்கிறதுக்கு நேரம்ல நான் சொல்கிறேன். ஒரு முறை தாவீது அப்சலோமுக்கு பயந்து அப்சலோம் அந்த ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்ட பொழுது அந்த நாட்டை விட்டு அவர் வேறு இடத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார். அப்பொழுது ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். அகிதோப்பேல் என்கிறவன் அப்சலோமுக்கு சாதகமாக இருக்கிறான் என்ற செய்தி வருகிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அகிதோப்பேலின் ஆலோசனை அந்த நாட்களிலே தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். அவன் சொன்ன அப்படியே இருக்கும். அவனுடைய ஆலோசனை அவ்வளவு அருமையாக இருந்தது. அதனால தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த அகிதோப்பேலின் ஆலோசனை என்ன பண்ணி போடும்? பைத்தியமாக்கி போடும், அதை சிதறடித்து போடும்.
இந்த அளவுக்கு ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு அகிதோப்பேல் அவ்வளோ பெரிய ஆலோசனைக்காரனா. அவன் என்ன ஆலோசனை பண்ணான்னா, நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்கன்னா அவன் அப்சலோமுக்கு என்ன ஆலோசனை சொன்னான்னு தெரியுமா? உன்னுடைய தகப்பன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, நம்ம ஒன்று பண்ணுவோம், தேவை இல்லாமல் மற்ற ஜனங்கள் மீது கண்ணு வைக்காமல் நம்ம எல்லாரும் கும்பலாக போய் ஒரே படையாக போய் உங்கள் அப்பாவை அடிப்போம், தாவீதை கொல்லுவோம். தாவீது விழுந்துட்டான்னா எல்லா இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலின் சமஸ்தமும் உமக்கு சொந்தமாயிரும். தாவீது ஒரு ஆள் அடித்தா போதும், எல்லாம் உன் காலுக்கு வரும் என்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை அகிதோப்பேல் சொன்னான். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவரோ தாவீதின் ஜெபத்தை கேட்டு அந்த ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டு அப்சலோம் அதை கேட்க முடியாதபடி தேவன் வேறு ஆலோசனைகளினால் அந்த ஆலோசனையை சிதறடித்தார். அல்லேலூயா. நீங்கள் திரும்ப அடுத்தது வாசிக்கும் பொழுது அவங்க யுத்தத்துக்கு போகும்போது தாவீது சொல்கிறார், நானும் வருகிறேன். அப்போ யோவாபும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், நீர் வர வேண்டாம், ஏனென்றால் நீர் எங்களில் ஒருவன் மாத்திரமல்ல, எங்களைப் போல 10,000 பேருக்கு சமம். அல்லேலூயா. 10,000 பேருக்கு நீர் சமம். நாங்கள் 10 பேர் விழுந்தா கூட பிரச்சனை வராது, ஆனால் உமக்கு ஒரு சேதம் என்றால் யுத்தமே திசை மாறி போய்விடும். அதனால் நீர் பத்திரமாயிரும். அப்போ எந்த அளவுக்கு அகிதோப்பேலின் ஆலோசனை இருந்திருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தலைவனுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் பின்னாடி எத்தனை லட்சம் இருந்தாலும் எல்லாம் சரிந்து விடும். அல்லேலூயா. அப்போ பிசாசு இந்த தந்திரத்தை அறிந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்வான். அவர்களை வேலை செய்ய முடியாதபடி பலவீனப்படுத்துவான். அவங்க குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியாதபடி தேவையற்ற காரியங்களிலே சிக்க வைப்பான். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவையில்லாத சுபாவங்கள் மாற்றங்கள் உண்டாக செய்கிறான். சில ஆபத்துகள், சில விக்கினங்களை கொண்டு வருகிறான். ஆமென். இதெல்லாம் பயப்படுவதற்காக அல்ல, தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள். சில நேரத்தில் நம்ம வேலை செய்கிற ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் இருக்கும், அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு விரோதமாய் போராடலாம். சபை இருக்கிறது, சபையிலே ஒரு தலைவனை தேவன் வைத்திருக்கிறார், ஊழியக்காரர், அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு சிதறடிக்கிறவனாக கிரியை செய்யலாம். நம்முடைய தேசம் இருக்கிற, தேசத்தை ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்யலாம். அல்லேலூயா. இப்படி தலைவர்களுக்கு விரோதமாய் சத்துரு சிதறடிக்கிறவனாய் எழும்பி வருகிற பொழுது வேதம் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனை, உன் வழியை காவல் பண்ணு. காவல் பண்ணு. காவல்காரர்கள் தூங்கிட்டே இருக்க முடியாது. சில இடத்துல வாட்ச்மேன்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை ஒன்றும் வராது, வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு நாட்டை காக்கிறவர்கள், ஜாமக்காரர்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது வர்றாங்களா, எதிரிகள் வர்றாங்களா, ஏதாவது பிரச்சனை வருதா, என்ன வருது. அதனால் தான் ஜெபிக்கிறவர்களை ஜாமக்காரர்கள் என்று வேதம் நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அல்லேலூயா. நெகேமியாவின் நாட்களிலே சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது நெகேமியா செய்த காரியம் என்ன? இரவும் பகலும் ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தான். அல்லேலூயா. அப்போ உன் வழியை காவல் பண்ணு என்று சொன்னால் நீ ஜெபத்திலே நில்லு, ஜாமக்காரனாய் நில்லு. ஆமென். தலைவர்களுக்காக ஜெபியுங்கள், மனைவிகள் கணவர்களுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகள் தகப்பனுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சில வீடுகளிலே தலைவிகள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்கிற தம்பிமார்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே சகோதரிகள் செய்யணும், அதனால் நமக்கு ரிலாக்ஸ் அப்படின்னு இல்லை. உங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தை ஆளுகிற நம்முடைய சிஎம்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு தரப்போகிற ஆமாம் பிஎம்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இவர்களெல்லாம் நல்ல ஞானத்தினாலும் நல்ல சுகத்தினாலும் தேவ ஆலோசனையினாலும் நிரம்பி இருந்தால்தான் குடும்பம், சபை, தேசம் எல்லாம் சமாதானமாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வாரத்திலே தேவன் இது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றைக்கு பேதுரு எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் தலைவராக இருந்தார். அவரை பிடிச்சி ஏரோது ஜெயிலில் வச்சுட்டான். நடந்தது என்ன? சபையார் ஊக்கமாய் அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அன்றைக்கே கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு நம்மைத்தான் பரலோகம் ஜாமக்காரர்களாக நியமித்திருக்கிறது. சில நேரம் ராத்திரி திடீர்னு முழிப்பு வருது, என்னன்னே தெரில, தூக்கமே வரலையே, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எழுப்பி விடுறாருன்னு நினச்சிக்கோங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டுருக்கிறாரு. ஏன் எனக்கு தூக்கம் வரல? ஓ, கர்த்தர் என்கிட்ட ஜெபிக்க எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோடு பேசியிருக்கிறாரு. ஒருவேளை இதற்காக நான் ஜெபிக்க வேண்டுமோ? ஜெபிங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரங்களை, தேவன் கொடுக்கிற தருணங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு பாதுகாப்பாய் மாறும். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், மத்தேயு 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 12:30. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னோடு ஜனங்களை சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமென். யார் ஒருவர், அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஜனங்களை தேவனோடு கொண்டு வந்து சேர்க்கணும். ஆத்துமாக்களை சபையோடு கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் பிரிவினை ஆவி உடைய நபர்களை பயன்படுத்தி சத்துரு நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சிதறடிக்கிறவனாய் கடந்து வருகிறான். அல்லேலூயா. சில நபர்கள் அப்படியே எழுப்பி விடுவான். தனக்கென்று கூட்டம் சேர்க்கிறவர்கள். இந்த உலகத்தில் எல்லாமே கர்த்தருக்கு தான். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்குன்னு செய்யுங்க. கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யுங்க. கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தருக்குன்னு செய்யுங்க. எதை செஞ்சாலும் இது ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை சொல்லுகிற பொழுது அவர்கள் மூலமாய் தேவநாம மகிமைப்படணும். நம்முடைய பெயருக்காக, நம்முடைய புகழுக்காக அல்ல. நம்முடைய கரத்தின் மூலமாய் ஒரு அற்புதம், அடையாளம் நடக்கிற பொழுது நம்முடைய மேன்மைக்காக அல்ல, அது தேவனுடைய நாம மகிமைக்காக. எதை செய்தாலும் தேவனோடு ஜனங்களை சேருங்கள், தேவனோடு ஆத்துமாக்களை சேருங்கள். அப்படி இல்லாதபடி தனக்கென்று ஒரு கூட்டம் சேர்க்கிற பிரிவினைவாதிகள் மூலமாய் சத்துரு சிதறடிக்க வருகிற பொழுது சபை ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்சலோமை குறித்து பாருங்கள். அதிகமாக நம்ம அப்சலோம் யோசிக்க மாட்டோம், இன்றைக்கி யோசிக்கிறோம். அப்சலோம் ரொம்ப அழகுள்ளவன், நல்ல வாட்ட சட்டமான, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற கூடிய ஒரு தன்மை உடைய மனுஷன். அது மட்டுமல்ல, ஒரு ராஜாவின் குமாரன். அப்போ எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அவனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பூரிப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஹீரோ சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ ஏதோ ஒரு ரோலில் ஒன்று நடித்தா கூட அவர் ஆள் அதில் போயிட்டாரே, இவர் அவராக்கணும் அப்படி கூட்டமே என்ன பண்ணுது, திரும்பி போகுது. ஆனால் அன்னைக்கு ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு இளவரசன் அப்சலோம், அவனை போல வேற ஒருத்தன் இல்லைன்னு பைபிளே சொல்லுதுன்னா அந்த உலகமே அவனை எப்படி திரும்பி பார்த்துருக்கும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அரண்மனை வாசலில் நின்றுக்குவான். தன் அப்பா கிட்ட நியாயத்துக்கு வர ஆட்களை பார்த்து, உங்கள் பிரச்சனையெல்லாம் ராஜாவை கேட்குறதுக்கு அவருக்கு டைமே இல்லை, அவரெல்லாம் பெரிய ஆள், அந்த காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தார், அப்போல்லாம் உங்களை மீட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அவரெல்லாம் பார்க்க முடியாது. பட் நான் அப்படி இல்லை, நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அணைச்சிக்குவானோ. யோசிச்சு பாருங்க, ஒரு இளவரசன் அப்படி செய்யும்போது ஜனங்கள் அப்படியே தாவீதை விட்டு விலகி அப்சலோம் பக்கம் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யாரும் அப்படி இல்லை, ராஜாவோடு சேர்க்கிறவனாக இருக்க வேண்டும், தேவனோடு சேர்க்கிறவனாக இருக்கணும், தேவனுடைய சபையோடு சேர்க்கிறவனாக இருக்கணும். இன்னைக்கு கூட இந்த கடைசி காலத்தில் எதையாகிலும் சொல்லி, தேவையில்லாத ஒரு காரியங்களை சொல்லி, தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி, இல்லாதவைகளை சொல்லி குற்றப்படுத்தி ஜனங்களை சிதற பண்ணுகிறவர்களாய் இப்படிப்பட்ட சத்ருவின் நபர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்னது அது? உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். ஆமென். தேவனோடு சேர்க்காமல் தனக்கென்று கூட்டம் சேர்க்கத்தக்கதாக, தேவனுடைய சபை விட்டு ஜனங்களை பிரிக்கத்தக்கதாக, தேவ ஜனங்களை விட்டு, தேவ ஊழியக்காரர்களை விட்டு ஜனங்களை பிரிக்கத்தக்கதாக தேவையில்லாத காரியங்களை பேசி நம்மை சிதறடிக்க சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொழுது வேதம் சொல்கிறது, உன் அறையை கட்டிக்கொள். அறையை கட்டிக்கோ. எப்போ அறையை கட்டிக்கொள்வாங்க? நல்ல வெயிட்டை தூக்கும்போது. அப்போ நான் என்ன பண்ணுவாங்க, நல்ல டைட்டாக பெல்ட்டை கட்டிக்குவாங்க. அப்போ தன் அறையை கட்டிக்கொள். அறை கட்டப்படுதால் என்ன வேதம் சொல்லுது? எபேசியர் 6வது அதிகாரத்திலே சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டிக்கொள். சத்தியம்னா என்ன? வசனம். ஆமென். தேவனுடைய வார்த்தை. அறையிலே கட்டிக்கொள்வது என்றால் என்ன? 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே பேதுரு தன் நிருபத்திலே சொல்கிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். இப்போ அப்படியே யோசிச்சு வாங்க. அறையை கட்டிக்கொள்ளுங்கள். எப்படி கட்டணும்? வசனத்தினால கட்டிக்கொள்ளுங்க.
அறை கட்டப்படுதல் என்றால் என்ன? மனதை கட்டிக்கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால் கட்டிக்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லிட்டு போப்பா, வசனம் இதுதான் சொல்லுது, சத்தியம் இதுதான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லுது. நீ 1000 சொல்லலாம், நான் அது எதுவுமே நம்ப மாட்டேன். அல்லேலூயா. எந்த இன்டர்நெட்டில் என்ன பார்த்தாலும், எந்த யூடியூப்பில் என்ன பார்த்தாலும், எந்த மனுஷன் நமக்கு விரோதமாக வந்து பேசினாலும், எந்த ஊழியக்காரன் தவறான ஆலோசனை சொன்னாலும் கூட வசனம் இது சொல்லுகிறது, வார்த்தை இது சொல்லுகிறது, சத்தியம் இது சொல்லுகிறது. அல்லேலூயா. தீமையான காரியங்களை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களை கட்டிக்கொள்வது போல தீமையான காரியங்களை கேட்காதபடி நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால், வசனத்தினால் கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். சிதறடிக்கிறவனாக பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். ஆனால் சபையே, நீ தைரியமாயிரு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, உங்களுடைய அறையை உறுதியாய் கட்டிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையினால் இருதயத்தை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஜாமக்காரர்களாய் உங்கள் சபைக்காய், சபையின் தலைவருக்காய், குடும்பத்தின் தலைவருக்காய், தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியின் பலனை துதியினாலும் ஆராதனையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பாதையிலே, வழியிலே நாம் கவனமாய் நின்று நம்முடைய வழியை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிற பொழுது, பெரும் காற்றாய் வந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட சிதறடிக்கிறவனாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் சரி, அவன் தான் சிதறடிக்கப்பட்டு போவான். என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள். என்றால் என்ன அர்த்தம்? சத்துரு சிதறடிக்கப்பட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய சத்துருக்கள் இடறுவார்கள், அவர்கள் காரியம் வாய்க்காதபடினால் அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தரோ நம்முடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்திலே அதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை பிராக்டிஸ் பண்ண ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பி வச்சிருப்போம். இந்த உலகத்தின் எந்த கற்பனைகளுக்கும், எந்த மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கும் இருதயத்தில் இடம் கொடுத்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு வார்த்தையிலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நடக்கணும், எது தேவ சுத்தம்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த வழியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு சரியான பாதையிலே நிற்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரங்களிலே, ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற தருணங்களிலே நம்முடைய தலைவர்களுக்காக ஜாமக்காரர்களாய் நின்று ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எப்பொழுதும் துதியினாலும் ஆராதனையினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரம்பி நம்முடைய ஆவிக்குரிய பலனை இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த 4 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது சத்துரு எந்த வழியில் வந்தாலும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. அவன் விழுந்து போவான், அவன் தோற்று போவான், அவன் சிதறடிக்கப்பட்டு போவான், அவன் வெட்கப்பட்டு போவான். கர்த்தரோ நம்முடைய காரியங்களை நமக்கு ஜெயமாய் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை, கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு அருமையானவைகள். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னார், அதன் மூலமாக பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த வசனங்களை தங்கள் இருதயத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று தங்களை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் நடக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஒரு பெரிய திருப்பு முனையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மையை, தேவன் எதற்காக இதையெல்லாம் தன்னோடு பேசினார் என்பதை உணரத்தக்கதாக பெரிய பெரிய அற்புதங்களை இவர்கள் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாரும் ஆவியானவரே, பலன் தாரும். ஜெபிக்க, துதிக்க, உமக்கு காத்திருக்க, உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, உடைய வழிகளில் கவனமாய் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். சரீரத்திலும் ஆத்மாவிலும் நல்ல பலனை கொடுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு யாராகிலும் பலவீனத்தின் நிமித்தமாக சபைக்கு வராமல் இருப்பார்கள் என்று சொன்னார், இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் கட்டளையிடப்படுவதாக. ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாறட்டும். உடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் செய்கிற எல்லா வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் பல மடங்கு பலனை இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வழிநடத்துதலை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே உணரட்டும் ராஜா, உணரட்டும், உணரட்டும் அப்பா.
தூரத்திலும் சமீபத்திலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களை சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்களை காணப்பண்ணும். அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.